அன்று ஆகார் அவள் வீட்டிலிருந்து ஓடி போகிறாள். கர்த்தர் அவளை கண்டுபிடித்தார். அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில அவளை சந்தித்த கர்த்தர் இன்று நம்மையும் நம்முடைய கைவிடப்பட்ட சூழ்நிலையில சந்திக்கிறார். அவர் சொல்லுகிறார், இதுவரையிலும் நான் அவரை காணவில்லை, என்னுடைய சூழ்நிலை ஒவ்வொன்றையும் அறிந்து என்னை பார்க்கிற அந்த கர்த்தரை நான் இன்று பார்த்தேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற பெரிய சத்தியத்தை அவள் அறிந்து கொள்ளுகிறாள். ஒருபோதும் இந்த உலகத்தில் எனக்காக கவலைப்படுகிறவர்கள், எனக்காக பரிதபிக்கிறவர்கள் யாரும் இல்லை என்று நீ சொல்லாதே. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை பார்த்து கொண்டே இருப்பார். கர்த்தர் என்னை காண்கிறார் என்கிறதை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையை நாம் சீர்தூக்குகிற நம்முடைய கண்ணோக்கம் மாறி போகிறது. கர்த்தர் நம்மை காண்கிற கர்த்தர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய எல்லா அங்கலாய்ப்பையும் நம்முடைய விசாரங்களையும் கேட்கிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய விசாரிப்பிலே நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படுகிறது சுலபமாகி விடுகிறது. இப்பொழுது பாருங்கள், எந்த வீட்டை விட்டு ஓடி வந்தாலோ அதே வீட்டிற்கு திரும்பி போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவளுக்கு கீழ்ப்படுகிறது சுலபமாய் இருக்கிறது. அவர் என்னை ஒரு ராஜாவை போல நடத்துவார். அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். அவருடைய விசாரிப்பிலே விசுவாசத்தை வைத்திருக்கிற மக்கள் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. கர்த்தர் அவர்களை அந்தந்த நாட்களுக்கு ஏற்றபடியாய் அந்த நாட்களினுடைய ஆகாரத்தை அந்தந்த நாட்களில் கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாய் இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, உன்னை விசாரிக்கிற கர்த்தர், அவர் பேரில் என்னை விசுவாசத்தை வளர்த்துக்கொள், நம்பிக்கையை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் என் கர்த்தரை நான் விட மாட்டேன். கர்த்தர் என்னை பார்த்துக்கொள்.